நம்ம தசம பாகம் இது வரைக்கும் கொடுத்துருக்குறோம், நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அதெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தான் கொடுத்துருக்குறோம். அப்பொழுது நான் என்ன பண்ண வரோம், வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவாராம். கையை தட்டி. அதனால தான் சொல்கிறேன், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நீங்கள் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவீர்கள். கையை தட்டி. நல்ல அந்த 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 ஆசீர்வாதம் ஆரோக்கியமாய் வரும், அந்த ஆசீர்வாதம் பணமாய் வரும், அந்த ஆசீர்வாதம் நகையாய் வரும், அந்த ஆசீர்வாதம் பொருட்களாய் வரும், அந்த ஆசீர்வாதம் உங்கள் தேவை சந்தி வரும், அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளாய் வரும், அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளாய் வரும், அந்த ஆசீர்வாதம் உங்கள் குடும்ப சமாதானமாய் வரும். இதுதான் சத்தியம். எதிரே நம்புறீங்க? ஆதாரம் சொல்லணுமா? ஒரு வீட்டுக்கு நீங்கள் போய் அந்த வீட்டை வாழ்த்துங்க, சமாதானத்தை பேசுங்க. பாத்திரவானாக இருந்தால் ஆமாம் அது அவர்களுக்கு தங்கும் அப்படின்னார். கையை தட்டி சொல்லுங்கள். கர்த்தருக்கு காணிக்க கொடுத்தா சமாதானமும் கிடைக்கும். கையை தட்டி. வெறும் பணம் மட்டும் திரும்ப வராது, சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், சுகம் வரும், பலன் வரும், ஆரோக்கியம் வரும், ஆவிக்குரிய கனிகள் வரும், வரங்கள் வரும், எல்லாம் வரும். கரங்களை தட்டி நம்புகிறவங்க மட்டும்